ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம SBI PO, Clerk, IBPS SO, RRB அசிஸ்டன்ட்கான ஸ்டடி பிளானர்ல இங்கிலீஷ்ல வேர்ட் ஸ்வாப் நம்ம பார்க்க போறோம் கைஸ். ஓகேங்களா? இந்த வேர்ட் ஸ்வாப் அப்படிங்கிறது இங்க நான் சொன்ன எக்ஸாம்ஸ்ல எதுல வேணாலும் உங்களுக்கு வரலாம். அண்ட் இட்ஸ் ஈஸி டு எப்படி அப்ரோச் பண்றது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் ஆஃபர் பிரைஸ்ல வெறும் 599 rupeesக்கு போயிட்டு இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF கோர்ஸ் வெறும் 200 rupeesக்கு போயிட்டு இருக்கு. யூ கேன் பர்ச்சேஸ் இட் கைஸ். எல்லாத்துக்குமே அதுக்கான லிங்க் ஐ வில் பி கிவிங் இன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ். யூ கேன் பர்ச்சேஸ் இட் கைஸ். ஃபைன். ஓகே, வேர்ட் ஸ்வாப்புக்கு கொஸ்டின்ஸ் இப்படிதான் கைஸ் இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ்ல ஒரு 4-5 வேர்ட்ஸை போல்டுல கொடுத்துருப்பாங்க. அந்த 4-5 வேர்ட்ஸை நீங்க மாத்தி மாத்தி ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட மீனிங் கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல எந்தெந்த வேர்ட்ஸை நீங்க மாத்தி மாத்தி ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மீனிங் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டைரக்ஷன்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. Just have a look guys. Okay, so let me move on to the first question guys. First question என்ன இருக்கு? From a personal promotes, I was attracted to Sussex because of the interdisciplinary approach to learning that the university perspective இருக்கு. பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாத மாதிரி தான் இருக்கும் கைஸ். ஓகேங்களா? பட் வேர்ட் ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப் என்னதுன்னா, நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து எப்பவுமே போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? கோ ஃப்ரம் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ்ல இருந்து திரும்ப போங்க. இது எல்லாமே உங்களுக்கு டைமையும் சேவ் பண்ணும், ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஃப்ரம் அ பர்சனல் ப்ரமோட்ஸ் மீனிங் கொடுக்குற மாதிரி இல்ல. ஸோ இந்த ப்ரமோட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரம் அ பர்சனல் அட்ராக்டட்னு வருமா? நோ. ஃப்ரம் அ பர்சனல் இன்டர்டிசிப்ளினரின்னு வருமா? நோ. ஃப்ரம் அ பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்னு வருமா கைஸ்? வரும் தானே. அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ் இங்க தூக்கி போட்டீங்கன்னா ப்ரமோட்ஸ் இங்க கொண்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். லேர்னிங் தட் த யூனிவர்சிட்டி அப்ரோச் டு த லேர்னிங் that the university promotes கரெக்டா இருக்கா? சோ ஏயும் டியும் மாத்தினா எனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஏயும் டியும் மாத்தினா எனக்கு கன்ஃபார்மாவே கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ ஏடி வராத ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, சோ நோ ஸ்வாப்பிங் இஸ் ரிக்வயர்ட் கண்டிப்பா இருக்காது, இதுவும் இருக்காது, இதுவும் இருக்காது. சோ இந்த ஏடிலேயே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்லி ஏடியா இல்லைன்னா போத் ஏ அண்ட் டி அண்ட் பி அண்ட் சியா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்ப 2க்குமே பி அண்ட் சியை மாத்தணுமான்னு பாருங்க. From a personal perspective, I was attracted to Sussex அப்படின்னு வருமா? Because of the interdisciplinary approach. So I was interdisciplinary to Sussex வருமா? No, right? I was attracted to Sussex அப்படின்னு வரும். ஸோ இது பெர்ஃபெக்டா தான் இருக்கு. ஸோ பிசிஏ மாத்தணுங்கிற அவசியமே இல்லை. இங்க பிகாஸ் ஆஃப் த அட்ராக்டட் அப்ரோச்னு வருமா? வராது. ஸோ கண்டிப்பாவே பிசிஏ மாத்தணுங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஸோ ஒன்லி ஏடி அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? ஃபைன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். I was telling to love this town with its simple history, proud of its old homes and fieldstone staying, growing the world, it was a lace worth fences அப்படின்னு இருக்கு. ஜென்ரலாவே இந்த வேர்ட் ஸ்வாப்பை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஏன்னா வேர்ட் எல்லாமே மாறி மாறி இருக்கு. கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம்னாலே இட் வில் பி ஈஸி ப்ளீஸ். ஓகே, ஐ வாஸ் டெல்லிங் டு லவ் திஸ் டவுன்னு வருமா? ஐ வாஸ் டெல்லிங் அப்படின்னு வருமா கைஸ்? கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐ வாஸ் ஸ்டேயிங் டு லவ் திஸ் டவுன் வருமா? ஸோ ஏயும் பியும் ஸ்வாப் பண்ற மாதிரி இருக்குமா? இருக்காது. ஐ வாஸ் growing to love this town அப்படிங்கிறது கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ growing கரெக்டா வர மாதிரி தான் இருக்கு. ஐ வாஸ் fences to love this town வருமா? டவுன் வருமா? வராது. ஸோ ஐ வாஸ் growing to love this town வருமா? ஸோ அப்ப சிஏ நான் இங்க போடுறேன்னா ஏயை நான் இந்த இடத்துல கொண்டு வரணும். அப்ப இந்த டெல்லிங்கிறது இந்த இடத்துல ஃபிட் ஆகுமான்னு எப்படி பார்ப்போம்? அண்ட் ஃபீல்ட் ஸ்டோன் டெல்லிங் த வேர்ல்ட் இட் வாஸ். ஸோ இந்த இடத்துல டெல்லிங் த வேர்ல்ட் இட் வாஸ்ன்னு வருதுன்னா கரெக்டா இருக்கா? ஸோ கண்டிப்பா நான் ஏயும் சியும் மாத்தி ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ இதை அடிச்சிடுங்க, இதை அடிச்சிடுங்க, இதை அடிச்சிடுங்க. ஏசி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்ப கண்டிப்பா நம்ம பிடியும் மாத்தி தான் ஆகணும். மாத்தி பார்த்தா மீனிங் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாமா? ஐ வாஸ்
ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? I was growing to love this town with its simple history, proud of its old homes and field stone field stone fences. ஸோ இந்த இடத்துல fences அப்படிங்கிறது fences தான் எனக்கு வேலி. ஸோ field stone fences telling the world it was a place worth staying அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா கைஸ்? வேர்ட் இட் வாஸ் a place worth staying அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடுதா? ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன்ல இருந்து போகும்போது ஈஸியா இருக்கும் கைஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The US refusal to complicate Ukrainian regions that Moscow has annexed proclaimed as Russian territory would recognize potential peace talks, the Kremlin said. Okay, first one, the US refusal to complicate 2 plus ஒரு V1 தான் வரணும். 2 plus ஒரு V1 தான் வரணும். காம்ப்ளிகேட் அப்படிங்கிறது V1 verb தான். பட் மீனிங் கரெக்டா கொடுக்குதான்னு பாத்தீங்கன்னா the US refusal to complicate னு வருமா? வேற V1 கொடுக்கிற verbனா இங்க தான் இருக்கு. the US refusal to recognize Ukrainian regionsங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்ப நான் DA இங்க போட்டேன்னா A இங்க வந்தா கரெக்டா இருக்குமான்னு பார்க்கணும். territory would complicate potential peace talks. So complicate பண்ணணும். So A D மாத்தணுங்கிறது எனக்கு கன்ஃபார்மா தெரியுதா? So மிச்சது எல்லாத்தையும் அடிச்சிருங்க. இது ஒன்லி ஏடியா பிசியும் மாத்தணுமா அப்படிங்கறத செக் பண்ணிடுங்க. Regions that Moscow has annexed proclaimed அப்படின்னு வருமா? Annexed proclaimed as Russian territory வருமா? No. That Moscow has proclaimed annexed as Russian territory அப்படிங்கிறது பெர்ஃபெக்டா இருக்கா கைஸ்? அப்ப நம்ம ப்ரொக்ளைம்ட் அப்படின்னா அவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டாங்க. அனெக்ஸ்ட் அப்படின்னா லைக் என்ன சொல்றது கைஸ்? எக்ஸ்ட்ராவா லைக் அந்த அதுல பாருங்க, அந்த அனெக்சர் அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கைஸ். US refusal to recognize Ukrainian regions that Moscow has proclaimed annexed as Russian territory. It's added as அந்த மாதிரி. ஓகேங்களா கைஸ்? would complicate. So ADBC ரெண்டுமே வந்தாதான் கரெக்ட். That Moscow has annexed அப்படின்னு சொல்ல முடியாது. That Moscow has proclaimed. ஓகேங்களா கைஸ்? ஸோ இந்த இடத்துல பியும் சியும் மாத்திதான் ஆகணும். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். புரியுதுங்களா கைஸ்? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். சம் ஆஃப் த டிவாஸ்டேஷன். டிவாஸ்டேஷன் ஆனது அழிவு. டிவாஸ்டேஷன் ஆனது அழிவு. The unseasonal rains have been heed அப்படின்னா கவனி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங். அன்பிரடிக்டபிள் அண்ட் கண்ட்ரோலபிள். இதுல பாத்தீங்கன்னா 2 சென்டென்ஸா இருக்கு. 2 சென்டென்ஸ்ல இருந்து நீங்க ஸ்வாப் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா கைஸ்? ஃபைன். டிசாஸ்டர் அப்படின்னா பேரழிவு அப்படின்னு சொல்லுவாங்க கைஸ். ஓகே, பேரழிவு அந்த மாதிரி. ஓகே, அன்கண்ட்ரோலபிள் நேச்சர்ஸ் ஃபரி. Okay, that both the central and state governments must wrecking and do course correction. ரெக்கிங் அப்படின்னா என்னதுன்னா சிதைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம ரீட் பண்ண ஆரம்பிப்போம். சம் ஆஃப் த டிவாஸ்டேஷன். the unseasonal rains. சம் ஆஃப் த அழிவு, சில அழிவு, இந்த unseasonal rains have been heed. have been கவனின்னு வருமா? நோ. ஸோ have been ரெக்கிங் வருமான்னு பாருங்க. ஆர் have been disaster வருமா? நோ. have been அதாவது இந்த அழிவு, இந்த ரெயின் வந்து நமக்கு நம்ம ரெயின் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கு. have been wrecking அப்படிங்கறது இந்த இடத்துல வந்தா கரெக்டா இருக்குமா கைஸ்? So have been wrecking இந்த ஸ்டேட்னா அவ்வளவு சிதைவு வந்து இந்த ஸ்டேட்ல அது கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. So wrecking இங்க வந்ததுன்னா ஹீட நான் இங்க கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். So the central and state governments must heed and do course correction. heed என்ன சொன்னேன்? கவனின்னு சொன்னேன். So the central and state governments must heed and do course correction கரெக்டா இருக்குமா? So BD நான் கண்டிப்பா மாத்தணுமா? BD எங்க இருக்கு? ஒன்லி BD மட்டும் தான் எனக்கு ஆப்ஷனாவே இருக்கு. வேற எங்கேயுமே எனக்கு BD இல்ல. அப்ப கண்டிப்பா ரிமைனிங் ரெண்டையும் நான் மாத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. some of the devastation, the unseasonal rains have been wrecking in the state. எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. and is the man-made elements of the disaster. everything is perfect guys. so ஆப்ஷன்ல இருந்து போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கா guys? fine. next question உள்ள போயிடலாம். more than 3 years into the pandemic, new variants and increase in cases, hospitalization and even deaths are being reported around the world, albeit far from previous alert அப்படின்னு இருக்கு. okay fine guys. okay so இந்த இடத்துல albeit but not though அப்படிங்கிற வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல.
அந்த மாதிரி ஒரு மீனிங். ஓகே, so more than 3 years into the pandemic, the new variants and increase in cases, hospitalization, even deaths are being reported around the world, though far from previous alert levels. அப்படின்றது ஏதாவது மாத்தணுமா? more than 3 years into the pandemic, நீ எல்லாமே டக்குன்னு மீனிங் புரியுற மாதிரி இருக்குன்னா சம்டைம்ஸ் அதுல கரெக்ஷன் இல்லாம கூட இருக்கலாம். பட் லெட் மீ ஸ்வாப் அண்ட் சி. ஒன்லி ஏபி, ஏயும் பியும் ஸ்வாப் பண்ணி பாருங்க. நியூ ரிப்போர்ட்டட்னு வருமா? வராது. ஸோ இது தப்பு. ஏசி the நியூ ஆல்பிட்னு வருமா? the நியூ தோ. ஸோ இந்த ஏசிபிடி கண்டிப்பாவே தப்பு. ஒன்லி ஏடி, ஏயும் டியும் மாத்தி பாருங்க. the நியூ அலர்ட் more than 3 years into the pandemic, new alert and increase. நியூ அலர்ட் ஒரு மாதிரி ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கு. வேரியன்ஸ் இங்க கொண்டு வாங்க. from previous around the world, though far from previous variant levels அப்படின்னு வருமா? ஸோ கண்டிப்பா இதுவும் வராது. அப்ப ஏபி இல்லைன்னா ஏபி பிசியும் வராது. அப்ப சென்டென்சஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் அப்படிங்கறதா இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் குள்ள போய். As chairs of the G7 and G20, both countries have much to share by synchronizing outcomes and ensuring that the global south gets its fair gain of the priorities of both summits. As chairs of the G7 and G20, both countries have much to share. அது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. By synchronizing outcomes and ensuring that the global south gets its fair gain of the priorities of both summits. Fine guys, இந்த இடத்துல have much to share அப்படிங்கிறது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. By synchronizing outcomes or இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வைஸ் போங்க. ஏசிபிடின்னு இருக்கா? ஸோ இந்த இடத்துல have much to gain. As chairs of the G7 and G20, both countries have much to gain by synchronizing outcomes and ensuring that the global south gets its fair share of the priorities. So ஏசி அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டா இருக்கு. ஃபேர் கெயினுங்கிறத விட ஃபேர் ஷேர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஏசி வருதுன்னா பிடியும் மாத்தணுமான்னு செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ பை சின்க்ரோனைசிங் ப்ரையாரிட்டிஸ் and by ensuring that the global south gets this fair share of the outcomes. Fair share of the outcomes ன்னு வந்ததுன்னா கரெக்டா இருக்குமா? So obviously this is correct. எனக்கு ஆப்ஷன் வைஸ் போகும்போது டக்குன்னு புரிய வருது. ஏ பியும் சிடியும் மாத்த முடியுமா? ஏயும் பியும் மாத்த முடியுமா? how much to outcomes வருமா? சோ இது வராது. பிடி, ஒன்லி பிடியான்னு கேக்குறாங்க. ஒன்லி பிடி, அதாவது chairs of the G7 and G20, both countries have much to share by synchronizing outcomes and ensuring that the global south gets fair gain of the priorities. fair share ங்கறதான் கரெக்டா இருக்கும். So இதுவும் wrong தான். So obviously this one is correct guys. ஓகேங்களா? Fine guys, so let me move on to the next question guys. Okay guys, fine, so let me move on to the next question guys. Without a circular economy, the state is unlikely to meet its zero waste goal by 2026 and it won't unless its mountain of waste resides on its own rather than becoming a climate pollutant. அப்படின்னு இருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு சென்டென்ஸை பார்க்கும் போதே மீனிங் புரியுற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே லெட்ஸ் ஸ்வாப் அண்ட் சி. சியும் டியும் மாத்தணுமான்னு பாருங்க. அண்ட் இட் won't rather its அப்படின்னு வருமா? அன்லெஸ் இட்ஸ் அப்படிங்கறதே கரெக்டா இருக்கு. ஸோ இந்த சிடியை மாத்தணும் அப்படிங்கிறது தப்பு. ஸோ சிடி எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுடுங்க. அடுத்தது ஏசிய மாத்தணுமான்னு பாருங்க. ஏசி வித்தவுட் அன்லெஸ்ன்னு வருமா? சோ ஏசிபிடி கண்டிப்பாவே தப்பு. ஏயும் டியும் மாத்தணுமா? வித்தவுட் ரேதர்னு வருமா? வராது. சோ ஆப்வியஸ்லி தி சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். ஓகேங்களா? இப்போ நீங்க மீனிங் திரும்ப ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் கெட் சம் ஒரு கிளாரிபிகேஷன், ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். Belagavi has a dispute Marathi speaking subject and has been the population of a long boundary sizable between the two states. So definitely ஒரு swap இருக்கு அப்படிங்கறது பார்த்தோனே தெரியுது. ஏன்னா மீனிங்கே நமக்கு புரியல. Belagavi has a dispute அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே லெட்ஸ் see. 1ஓட என்ன மாத்திருக்காங்க? 1 and 3. 1 and 3னா Belagavi has a population Marathi அப்படின்னு வருமா? No. And the other one is 1 and 4 has a sizable Marathi speaking, has a sizable அப்படிங்கறதும் வரலாம். அப்ப இந்த டிஸ்பியூட்டை இங்க கொண்டு வாங்க. லாங் பவுண்டரி டிஸ்பியூட் பிட்வீன் த டூ ஸ்டேட்ஸ் பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கா? ஸோ 1ஐயும் 4ஐயும் நான் மாத்தி தான் ஆகணும். ஸோ இதை அடிச்சிடுறேன். none of these-ஐயும்
நான் அடிச்சிடுறேன் 1-4 or 1-4-2-3 பார்க்கணும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த 1-4 நான் கண்டிப்பா மாத்திரங்கிறது தெரிஞ்சு. சோ Belagavi has a sizable Marathi speaking subject ன்னு வருமா, or Marathi speaking population and has been the subject of a long boundary. பர்ஃபெக்ட்டா இருக்கா? சோ சப்ஜெக்டையும் பாப்புலேஷனையும் கண்டிப்பா மாத்திர மாதிரி இருக்கா? Belagavi has a sizable Marathi speaking population and has been the subject of a long boundary. So நான் இதையும் மாத்திக்கணும். So obviously this one is the answer. Is ஓகேங்களா? சோ ஆப்ஷன்ல இருந்து போனீங்கன்னா திரும்ப ஞாபகப்படுத்துறேன், பட் ஸ்வாப் அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். இதுதான் இத ஈஸியா கிராக் பண்றதுக்கான ஒரு மந்த்ரா கைஸ். ஓகே, அடுத்தது, over the years technological advancements and growing hyper-nationalist tendencies have shaped strategic discourse in a manner that is largely devoid of popular participation. அப்படின்றது fine guys. Over the years technological advancements perfectா இருக்கு and growing hyper-nationalist tendencies have shaped strategic discourse in a manner that is largely devoid of popular participation. அப்படின்றது devoid அப்படின்னா almost like void அப்படின்னா என்னது guys? It's empty. So devoid அப்படின்னா it's opposite, something of that. Okay, மீனிங் அந்த மாதிரி ஒரு மீனிங். ஸோ ஓவர் த இயர்ஸ் டெக்னாலஜி நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போமே 1 3 மாத்தணுமா? ஓவர் த இயர்ஸ் டிஸ்கோர்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வருமா? ஸோ திஸ் இஸ் ராங். அடுத்தது 1-3 வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. நெக்ஸ்ட் 2-3 பாருங்க. ஓவர் த இயர்ஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கோர்ஸ் ஹைப்பர் நேஷனலிஸ்ட்னு வருமா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷேப் ஸ்ட்ராட்டஜிக் க்ரோயிங் வருமா? So this is also wrong. So 2-3 இருக்கிற இதுவும் wrong. 1-4 மாத்தணுமா? Over the years devoid advancements வந்துட்டு இந்த இடத்துல டெக்னாலஜிக்கல் வருமா? Largely technological of popular participation வருமா? So this is also wrong. So obviously the sentence is correct. திரும்ப ரீட் பண்ணி பாருங்க, you will get some நல்ல clarity கிடைக்கும் guys. Okay, next question போல போ. He said that the construction of the hospital demand in 2013 as there was no large hospital in Ambedkar Nagar and there was a began from the people. Obviously ஒரு மீனிங்கே இல்ல. So definitely it needs a correction or replacement. Okay, he said that first in option A and E, he said that the people of the hospital, people இங்க போட்டீங்கன்னா construction இங்க கொண்டு வந்துடணும், and there was a began from the construction. Fine guys, he said that the people of the hospital, he said that the construction of the hospital, AE ஹோல்ல வச்சுக்கலாம், ஏன்னா ப்ராப்பரா கண்டுபிடிக்க முடியல. BDA மாத்துங்க. He said that the construction of the hospital demand, BD na, he said that the construction of the hospital began in 2016. பர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்ப டிமாண்ட் இங்க கொண்டு வாங்க, and there was demand from there. So BDA நான் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஓகேங்களா? வேற எங்கேயாவது BD இருக்கா? இல்ல. So obviously this must be the answer guys. திரும்பி இப்ப நம்ம எல்லாமே ரீட் பண்ணி பார்ப்போம். He said that the construction of the hospital began in 2013 as there was no large hospital in Ambedkar Nagar and there was a demand from the people. So obviously this one is the answer. That's it guys. Okay, fine. So fine guys, so நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் எல்லாமே லைக் என்ன சொல்றது guys, உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் தான் நான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். பிகாஸ் யூ ஷுட் கெட் சம் கிளியர் கிளாரிட்டி. உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி எந்த சம்ஸ் லைக் எந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாலும் ஒரு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு அதை சால்வ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். அண்ட் திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன், நம்மளுடைய மொபைல் ஆப்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் எல்லா டாபிக்ஸுமே நான் இதுல கவர் பண்ணியிருக்கேன். If you want, you can purchase it from the app. That's it guys. Thank you.